அட்சய திருதியை சித்திரை மாத வளர்பிறையில் கொண்டாடப்படும் மங்களகரமான நாளாகும். இது மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்பது நம்பிக்கை. ஆனால் தங்கம் வாங்க முடியாதவர்கள் இந்த நாளில் வேறு எந்தெந்த மங்கள பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபட்டால் தங்கம் வாங்கியதற்கு இணையான பலன்களை பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சித்திரை மாத அமாவாசைக்கு அடுத்து வரும் 3வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. அட்சய திருதியை 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:33 மணி முதல் 20/4/2026 திங்கட்கிழமை காலை 11:12 மணி வரை உள்ளது. புராணங்களின்படி சூரிய பகவான் அட்சய திருதியை நாளில்தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக பாஞ்சாலி வேண்டிக் கொண்டதற்காக அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை வழங்கி அருள் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த நாளில் மகாலட்சுமி, குபேரர் ஆகியோரை வழிபடுவதோடு சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானையும் வழிபடுவது மிக மிக சிறப்பு. ஏப்ரல் 20ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் வருகிறது. அதனால் இந்த நாளில் முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபடுவதால் அனைத்து வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே நாம் தங்கம் வாங்க வேண்டுமென்றால் சுக்கிர பகவானின் அருள் என்பது நமக்கு பரிபூரணமாக இருக்க வேண்டும். சுக்கிர பகவானுக்குரிய நிறம் வெள்ளை நிறமாகும். எனவே இந்த அட்சய திருதியை நாளில் வெள்ளை நிறத்திலான பொருட்களை நீங்கள் வாங்கி வைத்து வீட்டில் வழிபடுவது மிக மிக சிறப்பு. தங்கம் வாங்குகிறீர்களோ இல்லை தங்கம் வாங்க முடியாத சூழல் இருக்கிறதோ யார் வேண்டுமானாலும் இந்த வெள்ளை நிறத்திலான பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். முதலாவதாக கல்லுப்பு. கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுகிறது. எனவே அட்சய திருதியை நாளில் அந்த அட்சய திருதி நேரம் இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல நேரமாக பார்த்து கல்லுப்பை வீட்டிற்கு வாங்கி வந்து வைப்பது உங்கள் வீட்டின் செல்வ வளத்தை பெருக்கும். இரண்டாவது மல்லிகைப்பூ. ஒரு 10 ரூபாய் கொடுத்து கடையில் அன்றைய தினம் மல்லிகைப்பூ வாங்கி வந்து மகாலட்சுமியின் படத்திற்கும் சாற்றி பெண்கள் வீட்டில் உள்ள பெண்கள் தலையிலும் வைத்து கொள்வது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பால். அன்றைய தினம் அட்சய திருதியை நாளன்று பாலை வீட்டிற்கு வாங்கி வந்து அதை காய்ச்சி ஒரு டம்ளர் பாலில் ஒரே ஒரு குங்குமப்பூவை சேர்த்து மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக வைத்தும் வழிபடலாம். முடிந்தவர்கள் இந்த பாலை வைத்து பால் பாயாசம் செய்து நெய்வேத்தியமாகவும் படைக்கலாம். இது மிக 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 சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நான்காவதாக அரிசி. உங்கள் வீட்டில் ஏற்கனவே அரிசி இருந்தாலும் பரவாயில்லை. அன்றைய தினம் 1 கிலோ அரிசியாவது வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டு பின்பு அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐந்தாவதாக வலம்புரி சங்கு. அட்சய திருதியை நாளன்று புதியதாக வலம்புரி சங்கு வாங்கி வந்து அதை பூஜைக்கு பயன்படுத்தி பிறகு அந்த வலம்புரி சங்கை தொடர்ந்து பூஜையில் உபயோகப்படுத்தி கொண்டே வந்தால் உங்கள் வீட்டில் செல்வ வளமானது படிப்படியாக உயரும் என்பது ஐதீகம். இதெல்லாம் தவிர எப்போதும் போல மங்கள பொருட்களான மஞ்சள், குங்குமம், சந்தனம், மண்பானை, குடம், விளக்கு, கடுகு, சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் இப்படி எது வேண்டுமானாலும் அந்த அட்சய திருதியை நாளில் நீங்கள் புதிதாக வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து வழிபட்டு அதை பிறகு பயன்படுத்தி கொள்வது மிக மிக சிறப்பானதாகும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.